தவறு தான் சார். எஸ்ஓ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படின்னு அப்படியே கேட்டீங்க. நீங்க தான் என் வாயில நீங்க சொல்ற இது கேட்டு அப்படியே கேட்டீங்க. சார் உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில கூட்டிட்டு இல்ல சார், அந்த அம்மா கிட்டே கேட்டீங்க. எஸ்ஓ உங்களை எதனா என்ன இது பண்ணிட்டாங்களா அது பண்ணிட்டாங்களான்ட்டு இருக்கிற ஜென்ஸுங்க முன்னாடி இருக்கிற லேடிஸ் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப ஒரு கேவலமா பேசுறாங்க. அது கேட்டா திருப்பி கேட்டா நானே அந்த இடத்துல எஸ்ஓவை விட்டு தரக்கூடாது சார். அதனாலதான் சொன்னேன். அந்த சார் நீங்க எஸ்ஓவை விட்டு தராதீங்க, அந்த அம்மாவை அசிங்கமா திட்டீங்க. கிருஷ்ணகிரி நகராட்சியில் கடந்த ஜனவரி மாதம் முதல் டெங்கு ஒழிப்பு பணிக்காக நியமிக்கப்பட்ட பெண்களை அதற்கான வேலைக்கு பயன்படுத்தாமல் பேருந்து நிலையத்தில் டோக்கன் கொடுப்பது போன்ற பிற வேலைகளுக்கு அவர்களை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அங்கு மது போதையில் இருந்த ஆசாமிகள் அந்த பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண்கள் அப்போதைய சுகாதார அலுவலர் ராமகிருஷ்ணனிடம் எங்களை டெங்கு தடுப்பு பணிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் PF உள்ளிட்டவற்றை வழங்க கோரியும் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்க 9 வருஷமா முனிசிபாலிட்டியில வேலை செய்யறோம். பிஎஃப் காசு சேலரி வரலன்னு ராமகிருஷ்ணன் எஸ்ஓ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஏத்துக்கல, போமா போய் வேலையை பாருங்க, உங்களுக்கு பிஎஃப் வேற சம்பளம் வேற ஏத்தி கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாருங்கம்மான்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ராமகிருஷ்ணன் அதெல்லாம் தர முடியாது, போய் வேலையை பாருங்கள் என கூறியதுடன் அந்த பெண்களிடம் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த பெண்கள் நகராட்சி கமிஷனர் மற்றும் கலெக்டரிடம் புகார் அளித்தனர். எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தன் மீதே புகார் கொடுக்கிறீர்களா என புகார் கொடுத்த 10ற்கும் மேற்பட்ட பெண்களை ராமகிருஷ்ணன் பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ராமகிருஷ்ணனும் டிரான்ஸ்பர் வாங்கிக் கொண்டு வேறு ஊருக்கு சென்றுள்ளார். எங்களுக்கு வந்துட்டு சார் சேலரியும் ஒழுங்கா தர்றதில்ல, பிஎஃப் காசும் எடுத்து கொடுக்கல அப்படின்ட்டு மனு கொடுத்தோம். நாங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நீங்க போய் கலெக்டர்கிட்டே மனு கொடுக்குறீங்களா, கமிஷனர்கிட்ட மனு கொடுக்குறீங்களான்ட்டு வேலைக்கு வராதீங்க, நின்றுக்கோங்க அப்படின்ட்டு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லயும் ஆணையாளர் அவர்கிட்டயும் மனு கொடுத்தோம். சார் எங்களுக்கு இப்படி அனுப்புறாங்க, எங்களுக்கு அவமானமா இருக்கு, எங்க குடும்பம் பாதிப்படையுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மனு கொடுத்தோம். அப்போ அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அது போக அதுக்கப்புறம் எங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் எஸ்ஓ ராமகிருஷ்ணன் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த நிலையில் வேலையை இழந்த பெண்கள் சுகாதார ஆய்வாளராக பொறுப்பேற்ற சீனிவாசலு என்பவரிடம் தங்களுக்கு வேறு வேலை எதுவும் தெரியாது, எப்படியாவது எங்களுக்கு மீண்டும் வேலை கொடுங்கள் என கேட்டு வந்துள்ளனர். அப்போது சீனிவாசலு பழைய சுகாதார அலுவலர் ராமகிருஷ்ணன் மீது கலெக்டரிடம் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கி வாருங்கள், அப்போதுதான் வேலை கொடுப்பேன் என கூறி மிரட்டியதுடன் பெண்கள் என்றும் பாராமல் ராமகிருஷ்ணன் உங்களை என்ன அப்படி செய்தாரா இப்படி செய்தாரா என ஒருமையில் ஆபாசமாக பொது வெளியில் அதிகாரிகள் பெண்கள் முன்னிலையில் பேசியுள்ளார். இதனால் அந்த பெண்கள் மனமுடைந்து அங்கிருந்து சென்றுள்ளனர். எஸ்ஓ சீனிவாசலுன்னு சொல்லிட்டு வந்தாரு. அவர்கிட்ட போய் நாங்க தினமும் வேலைக்கு கேட்டோம். அவர் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தினாங்க. வேலை இல்ல போங்க, கொடுத்துக்கிற கேஸை ரிட்டர்ன் வாங்கி வந்தா நான் சேர்த்திக்கிறேன்னாங்க. எஸ்ஓ என்ன உங்ககிட்ட தப்பான வார்த்தையில எல்லாம் திட்டினாங்களா, நடந்துக்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி எங்களை கேட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எங்க குடும்பம் இதனால பாதிப்படையுது. தொடர்ந்து வந்து வேலை கேட்டுட்டே இருந்தோம். கேட்கும் போது இப்போ இருக்கிற எஸ்ஐ சீனிவாசனும் கான்ட்ராக்ட் சுரேஷ் எடுத்திருக்காங்க. அவங்க நீங்க கேஸ் ரிட்டர்ன் வாங்கினா மட்டும்தான் எங்க ஆபீஸ்க்குள்ள நீங்க வேலைக்கே வர முடியும், இல்லைன்னா நீங்க வேலைக்கெல்லாம் இங்க வர முடியாதுமா, போய் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அசிங்கமா பேசுறாங்க. எஸ்ஓ உங்களை எதனா என்ன இது பண்ணிட்டாங்களா அது பண்ணிட்டாங்களான்ட்டு இருக்கிற ஜென்ஸுங்க முன்னாடி இருக்கிற லேடிஸ் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப ஒரு கேவலமா பேசுறாங்க. அது கேட்டா திருப்பி கேட்டா நீங்க கிளம்புங்க, இங்க நிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இத்தனை வருஷமா நாங்க இந்த வேலை செஞ்சுதான் எங்க பசங்களை எல்லாம் நாங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ்க்கு எல்லாமே நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது அந்த வேலை கிடைக்கணும்னு தான் நாங்க வந்தோம். சரி அவங்க குடுக்கலான்ட்டு எங்களை துரத்திட்டே இருக்காங்க. அங்கிருந்த அதிகாரி ஒருவர் பின்னர் சீனிவாசலுவை போனில் தொடர்பு கொண்டு அப்படி நீங்கள் பேசியது தவறு சார் என கூறியதற்கு பழைய சுகாதார அலுவலரை எப்படி விட்டு கொடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். நானே அந்த இடத்துல எஸ்ஓவை விட்டு தரக்கூடாது சார். அதனாலதான் சொன்னேன். அந்த சார் நீங்க எஸ்ஓவை விட்டு தராதீங்க, அந்த அம்மாவை அசிங்கமா திட்டீங்க. அதான் எனக்கு கோவம் வந்துச்சு. இது தப்பான வார்த்தை சார். எந்தம்மா சார்? உங்ககிட்ட சண்டைக்கு வந்த அம்மாவே எப்படி கேட்டீங்க? கொஞ்சம் ஒரு மாதிரி வல்கரா கேட்டீங்க சார். இது தப்பு சார். தவறு தான், நான் திருத்திக்கிறேன். தவறு தான் சார். எஸ்ஓ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படின்னு அப்படியே கேட்டீங்க.
நீங்க தான் சரி என் வாயில நீங்க சொல்ற இது கேட்டு சார். அப்படியே அது கேட்டீங்க சார் கோவத்துல. உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில கூட்டிட்டு போய் இல்ல இவங்கதான் சார், இப்படி அந்த அம்மா கூப்பிட்டாங்க கிட்டே கேட்டீங்க. அதுக்குதான் எனக்கு கோவம் வந்து சார் பேசுறது தப்பு சார்னா அந்த குறைச்சிக்கிட்டு கோவத்திலே அமைதியா வந்துட்டு தெரிஞ்சுச்சு போறேன் சார் நீங்க எவ்வளவு எஸ்ஓக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு. சார். அதனால ஒண்ணும் தான் இல்ல நான் சார். அமைதியா வந்துட்டேன். சார் பின்னர் தான் அப்படி பேசியது தவறுதான், பிராமிஸ், இனிமேல் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நீங்க வேணும்னா பாருங்க சார், இன்று முதல் நான் பேட் வேர்ட்ஸை பேச மாட்டேன் என்றும் பேசியுள்ளார். இந்த ஆடியோ இணையத்தில் வைரலாக பரவியது. சார் இனிமேல் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் சார். ஓகே சார். ப்ராமிஸ் சார். ஓகே சார். ப்ராமிஸ் சார். நீங்க பாருங்க சார். நீங்க உங்களை நான் இன்னையில இருந்து பாருங்க சார். நாங்க பேட் வேர்ட்ஸே பேச மாட்டேன். ஓகே சார். இந்த அதெல்லாம் ஒன்றும் நிமிஷத்துக்கு பிரச்சனை பேச இல்லை. மாட்டேன் சார். நான் தான் எவ்வளவோ கேட்டேன்ல சார், பேப்பரை திருப்பி கொடுத்துரு, அதுக்கப்புறம் சார் வேற மாதிரி சார் நடக்கும். அது உள்ளே வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க உள்ளே வச்சிட்டு இருக்கீங்க. அஹ், நீங்க கெட்டு போக போறீங்க சார். உங்களுக்காண்டி வக்காலத்து வாங்கி நாங்க அசிங்கப்பட்டு தான் போறோம். உங்களுக்கு வக்காலத்து வாங்காதான் எங்களை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீங்க அவன் பேச கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு தான் நான் வந்தேன். இப்பதான் வீட்டுக்கே வந்தேன். இது குறித்து சீனிவாசலுவை நமது செய்தியாளர் போனில் தொடர்பு கொண்ட போது, ஒரு நிமிடம் இருங்கள் சார் என கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். பின்பு அழைப்பையும் ஏற்கவில்லை. ஒண்ணுங்க சார், உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒண்ணு வந்திருக்கு. சரி சார். நீங்களும் இன்னொருத்தரும் பேசுற மாதிரி, அதாவது ஒரு லேடியை நீங்க வல்கரா பேசின மாதிரியும், இனிமேல் அதை ஒரு லேடியை நீங்க ஒரு ஆபாசமா பேசின மாதிரியும், எஸ்ஓக்கு ஆதரவா சரி சார். அசிங்கமான வார்த்தையில பேசினதாகவும், சரி சார். இனிமேல் அந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன், சரி சார். இன்னில இருந்து நான் மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன், சரி நீங்க சார். எனக்கு இந்த இதை சொல்ல வந்த நண்பர் எனக்கு நீங்க சரிங்க. அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறதா ஒரு ஆடியோ வந்திருக்கு. சரி சார். சரி. இது சம்பந்தமா சார் என்ன சொல்றீங்க சார்? ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. கடந்த மாதம் டெங்கு ஒழிப்பு பணிக்காக நகராட்சி சார்பாக 90 பணியிடங்களுக்கு தீர்மானம் போடப்பட்டுள்ள நிலையில் தற்போது 18 நபர்கள் மட்டுமே வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே வேலை பார்த்து வந்த பெண்கள் புகார் கொடுத்ததற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தங்களுக்கு மீண்டும் அந்த வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை வைத்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.